ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனர்ஸ்ல இருந்து மூத்த அலுவலர்கள் நிறைய பேர் வந்து இங்க பயிற்சி எடுத்திருப்பாங்க. பெரிய ஆஃபீஸர்ஸ் அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த பயிற்சி நீங்க கொடுத்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னா, இனி இந்த காலம் வந்து எப்படின்னா, இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஏஐ அதிகமாக டெவலப் ஆயிடுச்சு, மீடியா சைடு அதிகமாக டெவலப் ஆகிடுச்சு, வெப்சைட்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிடுச்சு, புது புது விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நம்ம பழைய மாதிரி பேப்பர் ஒர்க்கை விட இன்னைக்கு ஆன்லைன் ஒர்க் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால நம்ம டெக்னாலஜியும் டெவலப் பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளும் அடுத்த கட்டத்திற்கு போகணும். நம்ம அரசு ஊழியர்களும் அதை அனைத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். லைக் நான் இப்போ வந்து சொன்ன இந்த ChatGPT இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியுது, கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போல மக்கள் இப்போ அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இப்போ கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம அந்த விஷயம் நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இருந்துட்டோம்னா அது இன்னைக்கு வந்து ஒரு தப்பான ஒரு சூழ்நிலையில் போய் முடிஞ்சிடும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசியலே ஒரு வெளிப்படையான அரசியல், ஒரு வெளிப்படையான அரசாங்கம் அமையணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ நம்ம வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு நிர்வாகம் தான் நம்ம நடத்த வேண்டும். அந்த வெளிப்படைத்தன்மை மிக்க நிர்வாகம் நடத்தணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா மக்களுக்கு செஞ்சு எளிய விஷயமா ஈஸியா செஞ்சு கொடுக்குற மாதிரியான நடத்துறதுக்கு என்னெல்லாம் சொல்லுங்க, செய்யணும்னு சொல்லுங்க, அது எல்லாமே நம்ம புதுசாக கொண்டு வரலாம். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, எவ்வளோ காலமாக நம்ம அட்டண்டன்ஸ் வந்து கையால் தான் வந்து அட்டண்டன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்ம சார் வந்து இமீடியட்டாக அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் தான் நம்ம ஆஃபீஸில் இப்போ வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி தான் இனி வரும் காலங்களில் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ், அவங்களுக்கான விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு கொடுத்து நல்ல முறையில் அவங்க இங்கேருந்து பயிற்சி பெற்றுட்டு போயிட்டு அவங்க அரசு மற்ற அதிகாரிகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். மக்களை அதே மாதிரி நல்ல முறையில் ட்ரீட் பண்ணுறதையும் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். எனக்கு என்னென்னா, நான் நிறைய இடத்துல போகும்போல சில அதிகாரிகள் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஒருமையில் பேசுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல நிறைய நடந்திருக்கலாம், லத்தாஜிகளா இருந்திருக்கலாம் அவங்களும். இந்த நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களின் அரசுல வந்து எந்த ஒரு சின்ன ஒரு குறையுமே மக்கள் அவர்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஸோ அதனால அவங்களுக்கு அதையும் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வர பர்சனை நல்ல மரியாதை கொடுத்து பேசுறதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பயிற்சியாளர் இங்கே பயிற்சி பெற்று அவங்க நல்ல முறையில் ஒரு சர்வீஸ் பண்ணாதான் நம்ம தமிழ்நாடும் நாளைக்கு நல்ல முறையில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாருமே நல்லா சர்வீஸ் பண்ணி நல்ல இடத்துக்கு வரணும். அது மட்டும்தான் எங்களுடைய ஆசையும் நோக்கமும் கூட. இங்கே வந்து கலந்துக்கிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் நன்றி. ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் சார். நம்மளுடைய பயிற்சி துறையில் ஒரு 4 முக்கியமான நிறுவனங்கள் இருக்குது சார். ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் சொன்னது போல அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி, அதில் அவங்களுக்கு அரசு அலுவலர் பயிற்சி நிலையம், மேலும் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான பயிற்சிகளை வந்து நம்ம பணி கொடுத்துட்டு இருக்காங்க சார். அது ஒரு முக்கியமான பெரிய விஷயம். ஒவ்வொரு 41 நாளைக்கு வந்து 900 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 6000 7,000 பேர். டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ பேர் ரெக்ரூட்மெண்ட் நம்ம பண்ணி அனுப்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ட்ரைனிங்கை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரொபேஷனல் பீரியட் முடிஞ்ச உடனே கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் சார். அதுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ஒரு முக்கியமான இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு, ஒரு 10,500 புத்தகங்கள் இருக்க ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு. இன்டோர் ஸ்டேடியம் ஈவினிங்ல கம்பல்சரி விளையாட்டு சார் அரசு. ஸோ அவங்களுடைய மைண்டு, பிசிக்கல்
எல்லாமே ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு பயிற்சி திட்டத்தை அரசாங்கம் வடிவமைச்சு செயல்படுத்தி வருதுங்க சார். அடுத்தது அதனுடைய யூடியூப் சேனல் நம்ம அதுக்கான தரவுகளை கொடுத்துருக்கோம் சார். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி சார். சார் இப்போ விசிட் பண்ண கேட்கவங்களா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி சார். இவங்களுடைய குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆரம்பத்திலே அங்கதான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் அதை வந்து சித்தாங்க இங்கே கொண்டு வச்சாங்க. அடிப்படை பணியாளர்களுக்கு மட்டும் அந்த குரூப் அப்படிங்கிறது குரூப் சி